விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable, and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience. வாரம் தொடங்கும் பொழுதே சந்திராஷ்டம அமைப்புகளில் தான் வாரம் நடந்துகிட்டு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு. ஆனாலும் வளர்பிறை சந்திரனா இருக்காரு. கூடுதலாக செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டம அமைப்பு காலையில 6 மணிக்கே ஒரு அளவுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள்ல சந்திரன் 9, 10ஆம் இடத்தோடு வரக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல வர்றது ஒரு நல்ல தன்மை தான். வேலை வருமானம் மாதிரியான அமைப்புகள்ல நல்ல அமைப்புகள் இருக்கிறது. உங்களுடைய 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சுப கடன்களை ஏற்படுத்துறது. சுப கடன் என்ன வரும்? வாகனத்துக்கு கடன் வாங்குறேன், வீடுக்கு கடன் வாங்குறேன், நிலத்துக்கு கடன் வாங்குறேன்ற மாதிரியான கடன் உருவாகக்கூடிய தன்மைகள். தொழில் அமைய கூட சில பேர் கடன் வாங்குறது, திருமணத்துக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்னு சுப கடன் வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுது மகர ராசிக்காரங்க. கூடுதலாக 2ஆம் இடத்துல புதன் 8ஆம் இடத்தோட தொடர்புல பாபத்துவமாக இருந்து வந்த நிலைகள்ல, கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம இருந்து வந்த நிலைகள், கடனை திரும்பி கொடுக்க முடியாத இருந்து வந்த நிலைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக வியாழக்கிழமைக்கு பிறகு சரியாகக்கூடிய தன்மைகள், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், முயற்சிகள் படிப்படியாக லாபமாக மாறக்கூடிய அமைப்புகள், பொருளாதார உயர்வுக்கான அச்சாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி சற்று பாசிட்டிவான அமைப்புகள் தான் இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பாபத்துவமாக இருந்தாலும் கூட சுபத்துவ அமைப்புகள்ல, பாப அதியோக அமைப்புகள்ல தான் ஒளியான சந்திரனோட இருக்காருன்றதுனால பெரிய கெடுபலன் அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இல்லைங்க. சுப நிகழ்ச்சிக்கான கடன் வரக்கூடிய தன்மைன்றது படிப்புக்கும் சேர்த்தே வரும். இந்த மாதிரியான நல்ல சுமைகள் உருவாகக்கூடிய சந்தோஷமான நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு வாரம்ங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே தொடக்க வாரம்.